மேற்கு தாம்பரத்தில் மாநகராட்சி ஊழியர்களின் மெத்தன போக்கால் மரம் முறிந்து விழுந்தது. தாம்பரம் மாநகராட்சி 49வது வார்டுக்கு உட்பட்ட மேற்கு தாம்பரம் கென்னடி தெருவில் கால்வாய் பணிக்காக தாம்பரம் மாநகராட்சி சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டிய போது சாலையோரம் இருந்த மரத்தின் வேரையும் தோண்டியதால் திடீரென மரம் முறிந்து கீழே விழுந்தது. அப்போது அதே தெருவில் வசிக்கும் அபிஷேக் என்பவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் ஜேசிபி மூலம் பள்ளம் தோண்டியதில் மரம் முறிந்து காரில் விழுந்ததால் கார் சேதமடைந்தது. மேலும் சுரேஷ் என்பவர் வீட்டிலும் மரக்கிளைகள் வீட்டின் மேற்கூரை விழுந்தது. மேற்கூரை மற்றும் ஏசி இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. மாநகராட்சி ஊழியர்கள் கால்வாய் பணிகளை அலட்சியமாக மேற்கொண்டதால் அபிஷேக் என்பவரின் காரும் சுரேஷ் என்பவரின் வீட்டின் மேற்கூரை மற்றும் ஏசி இயந்திரம் ஆகியவை பாதிக்கப்பட்டது. சுமார் 5 லட்சம் வரை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகும். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் அளித்தார். என்ன பண்ண முடியும் என அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். ஓடிட்டு இருக்கு. இந்த டிரைனேஜை சரி பண்றதுக்காக இங்க வந்த பீப்புள்ஸ்லாம் இங்கெல்லாம் இடிச்சாங்க. இதை இடிக்கும் போது இங்க இருக்க மரத்தோட வேரை வெட்டியிருக்காங்க. இது வெட்டும் போதே 2 நாள் முன்னாடியே இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இதுல கை வைக்க வேண்டாம், கை வச்சா வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேட்காம இவங்க இந்த மரத்தோட வேரை எடுத்திருக்காங்க. 2 நாள் ஆச்சு எடுத்துட்டு. இந்த மரம் வீக் ஆயிடுச்சு. வீக் ஆகி இப்போ இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த மொத்த மரமும் எங்க வீட்டு மேல விழுந்துருக்கு. வீடு காமிங்க. வீட்டு மேல விழுந்து காரு, எங்க வீடு பைக்கு, ஷெட்டு, அது மேல இருக்க ஏசி எல்லாம் விழுந்து சேதம் அடைஞ்சு எப்படி இருக்குன்ற நிலைமையை மட்டும் பாருங்க. இது கம்ப்ளீட்டா கார்பரேஷனோட ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். 2:30 மணிக்கு இந்த விஷயம் நடந்தது. 2:30 மணிக்கு நடந்தது. 2:30 மணிக்கு போலீஸ்க்கு ஒரு 3 மணிக்கு வந்தாங்க. 3 மணிக்கு வந்த பிறகு நாங்க போயிட்டு கார்பரேஷன் கிட்ட போயிட்டு அவங்க சொல்றேன்னு சொன்னாங்க. கார்பரேஷன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்த டைம் பாருங்க. இப்ப மணி எவ்வளவு ஆகுது? 9 மணி வரைக்கும் இன்னும் கிளியர் பண்ணல. 9 மணி வரைக்கும் கிளியர் பண்ணல. இன்னும் இன்னைக்கு இப்பதான் கிளியர் பண்ணிருக்காங்க. வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மரம் வெட்டுறதுக்காக ஒரு மெஷின் எடுத்துட்டு வராங்க. அந்த மெஷின் வேலை பண்ணலன்னு 1 மணி நேரம் நிக்கிறாங்க. மெஷின் வேலை பண்ணல. அடுத்தது ஒரு ஜேசிபி எடுத்துட்டு வராங்க. ஜேசிபி இல்ல, டீசல் இல்ல. இது மாதிரிதான் ஆர்கனைஸ் பண்றாங்க. மரத்தை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் 2000 ரூபா நாங்கள் காசு போட்டு 2000 ரூபா ஆளை வச்சு நாங்களே மரத்தை வெட்டியிருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்க. இது கம்ப்ளீட்டா மேன்மேட் டிசாஸ்டர். இது 2 நாள் முன்னாடி இவங்க வெட்டதுனால நடந்த கான்சிக்வன்சஸை பாருங்க. இதை காத்தடிச்சோ புயல் அடிச்சோலாம் விழல. இவங்க ரூட்ஸை வெட்டியிருக்காங்க. வெட்டினதுனால விழுந்திருக்கு. இதனால எவ்வளவு பொருட்சேதம் பாருங்க. இந்த பொருட்சேதத்தை விடுருங்க. நாளைக்கு உயிர் சேதம் ஆச்சுன்னா யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? இந்த பொருட்சேதத்துக்கு கண்டிப்பா கார்பரேஷன் நான் இப்ப இதோட கேட்டுக்கிறேன், ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இது என்னன்னு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு உயிர் சேதம் எதுவும் வராம இருக்கிறதுக்கு ப்ராப்பரா உங்களோட இதை நடவடிக்கை எல்லாம் ப்ராப்பரா எடுக்கணும். உங்களுக்கு ப்ராசஸ் தான் கரெக்டா வச்சுக்கணும். இந்த மாதிரி கரெக்டா மரத்தை வெட்டுறது இது பண்றதுக்கு எல்லாம் கரெக்டான ஆளுங்களை வச்சு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணும்போது ஒழுங்கான ஆளை வச்சு பண்ணி இதெல்லாம் சீரமைப்பா ஒழுங்கா நடக்கிற வழி வகுத்துக்கோங்க. ஓகே.